ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மெயினா வந்து என்னது கீ லீன் டூல்ஸ். அதாவது லீன் டூல்ஸ்ல என்னென்ன மெயினான டூல்ஸ் இருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல மெயின் டூல்ஸ்ன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் வந்து என்னது ஒரு 13 டூல்ஸ் இருக்குங்க. ஓகே, இந்த 13 டூல்ஸ் என்ன, ஓகே அது எந்த அளவு என்னது நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அதை பத்தி உங்களுக்கு வந்து என்னது ஷார்ட்டாவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். தென் அதுக்கப்புறம் ஆல்ரெடி இதுல ஒரு சில டூல்ஸ் வந்து நான் டீட்டெயிலா வந்து என்னது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பேலன்ஸ் டூலை வந்து நான் ஃபர்தர் வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகே, இப்ப அதுல ஃபர்ஸ்ட் டூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபைவர்ஸ். ஓகே, ஃபைவர்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த ஃபைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நம்மளோட ஒர்க் பிளேஸ நீட்டா ஆர்கனைஸா இது சிஸ்டமேட்டிக்கா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், சானிடைஸ், சஸ்டெயின். ஓகே, இப்போ இது எந்த அளவு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெடியூஸ் த டைம் ஸ்பெண்ட் சர்ச்சிங் ஆர் கிளீனிங் டியூ டு புவர் ஆர்கனைசேஷன். ஒரு ப்ராடக்ட் வந்து என்னது சர்ச் பண்ணி எடுக்கிறதோட டைம் பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும், ஸ்பேஸை குறைக்கும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த ஃபைவர்ஸ் லீன் டூல உங்களோட ஒர்க் பிளேஸ்ல நீங்க வந்து எஃபெக்டிவா வந்து லேர்ன் பண்ணிட்டு பிளஸ் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆண்டன். ஆண்டன் வந்து ரொம்ப முக்கியமான டூலுங்க. எதுக்காக ஆண்டன் முக்கியமான டூல் அப்படின்னா, அதாவது அந்த ஒர்க் பிளேஸ் நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை இம்மீடியட்டா நம்ம வந்து தெரியப்படுத்தணும். அதுக்கு இந்த ஆண்டன் டூலை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது எப்படின்னா ஒரு சிக்னல் மாதிரி தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ரோட்ல சிக்னல் இருக்கு பாத்தீங்கன்னா சேம் லைக் அந்த மாதிரி தான். விஷுவல் அலர்ட் சிஸ்டம் ஷோவிங் ரியல் டைம் இஷ்யூஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் ஹெல்ப் ஆன் த ஷாப் ஃப்ளோர். ஓகே, ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்து எப்ப ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஆண்டன் சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் ஹைலைட் ப்ராப்ளத்தை வந்து ஹைலைட் பண்ணிட்டோம். பிளஸ் பாத்தீங்கன்னா சோ தே கேன் பி அட்ரஸ்ட் குயிக்லி. இப்போ ஒரு இந்த ரெட் எல்லோ கிரீன் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒன்று மெஷின் ஸ்டாப் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இமீடியட்டா இப்ப ரெட் கலர் பாத்தி எப்பனா அந்த இடத்த இண்டிகேஷன் பண்ணுச்சுன்னா நம்ம இமீடியட்டா போயிட்டு அந்த ஒர்க் பிளேஸ போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஆண்டன் சிஸ்டம் மூலயமா உங்க ஒர்க் பிளேஸ்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாட்டில் நெக் அனாலிசிஸ். இந்த பாட்டில் நெக் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, ஐடென்டிஃபைஸ் த வீக்கஸ்ட் பாயிண்ட் இன் ஏ ப்ராசஸ் லிமிட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அட்ரஸ் இட். ஒரு ஹியூஜ் ப்ராசஸ் இருக்குங்க. ஒரு 10 ப்ராசஸ் இருக்கு. இந்த 10 ப்ராசஸ்ல எந்த ப்ராசஸ் வந்து வீக்கா இருக்கு, டைம் அதிகமா எடுத்து அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணினோம்னா, அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டா பாத்தி பண்ணுது எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாருங்க, பூஸ்ட் எஃபிஷியன்சி பை எலிமினேட்டிங் த மோஸ்ட் லிமிட்டிங் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அதாவது பாத்தி எப்படின்னா ப்ராசஸ் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குங்க. ஒரு சில குறிப்பிட்ட ப்ராசஸ் மட்டும் ரொம்ப டைம் அதிகமா எடுத்துக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை வந்து எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் என்ன, கண்டினியூஸ் ஃப்ளோ. கண்டினியூஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன, என்ஷூர் ஸ்மூத் ப்ராடக்ட் ஃப்ளோ. ஸ்மூத் ப்ராடக்ட் ஃப்ளோ வித் மினிமல் ஆர் நோ பஃபர் பிட்வீன் ப்ராசஸ் ஸ்டெப். ஓகே, அதாவது பாத்தி அப்படின்னா ஒரு ஸ்மூத் ப்ராசஸ் ஃப்ளோ கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதான் எந்த விதமான ஸ்டாப் எதுவுமே இல்லாம கண்டினியூஸா மூவ் ஆகும். நீங்க பாருங்க, ரெடியூசஸ் வேஸ்ட் சச் அஸ் இன்வென்டரி பில்டப், டிலேஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இந்த மாதிரி இன்வென்டரினாலயோ டிலேனாலயோ டிரான்ஸ்போர்ட்னாலயோ இந்த மாதிரி வேஸ்டஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கெம்பா. கெம்பானா என்ன, ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்க உங்களோட ஒர்க் பிளேஸ் வந்து நீங்க போனீங்க அப்படின்னா அங்க என்ன ப்ராப்ளம் நடக்குது ஈஸியா உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிளாசபி என்கரேஜிங் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் அப்சர்வேஷன் அட் த ப்ரொடக்ஷன் சைட் டு சால்வ் இஷ்யூ எனி ப்ராப்ளம் கோ டு கெம்பா. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நேரா கெம்பாவுக்கு போகணும். கெம்பான அந்த ஆக்சுவல் ஒர்க் பிளேஸ், அந்த ப்ராப்ளம் எங்க நடந்துச்சோ அந்த ஸ்பாட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கெம்பான்னு சொல்லுவோம். நீங்க அந்த இடத்த போயிட்டு ஃபுல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்ளம் பாத்தி எப்படின்னா ஈஸியா சால்வ் ஆயிடும். ஓகே, இங்க பாருங்க, என்ஹான்ஸ் பிராக்டிகல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரியல் ஷாப் ஃப்ளோர் இஷ்யூ. ஓகே, அந்த ஷாப் ஃப்ளோர்ல என்ன இஷ்யூ நடந்துச்சு அப்படிங்கறது வந்து பிராக்டிகலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹைஜூன்கா. ஹைஜூன்கா அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா லெவலிங் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஷெட்யூல்ஸ் ப்ரொடக்ஷன் பை மிக்சிங் ப்ராடக்ட் டைப்ஸ் டு ரெடியூஸ் த டிலேஸ் அண்ட் ஆப்டிமைஸ் ஃப்ளோ. இப்ப இந்த ஹைஜூன்கா அப்படிங்கிறது ஒரு லெவலிங். ப்ரொடக்ஷன் பாத்தி எப்படின்னா இவ்வளவு லெவல் தான் பண்ணணும் அப்படின்னா அவ்வளவு லெவல் தான். அதை வந்து என்ஷூர் பண்ணும்போது ப்ராடக்ட் மிக்ஸ்அப் ஆகாத நம்மளால என்ன பண்ண முடியும், தடுக்க முடியும். பிளஸ் பாத்தி எப்படின்னா ஃப்ளோ வந்து ரொம்ப ஆப்டிமைஸா இருக்கும், டிலேஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இப்ப கட்ஸ் டவுன் லீட் டைம் அண்ட் இன்வென்டரி பை மெயின்டைனிங் ப்ரொடக்ஷன் பேலன்ஸ். ப்ரொடக்ஷன் இன்வென்டரி ஈஸியா பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு லெவல்ல ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஈஸியா நம்மளால அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹோஷியன் கண்ட்ரி. ஹோஷியன் கண்ட்ரி என்ன சொல்றாங்க, அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் align strategic goals with middle management front line execution. ஓகே, பாலிசி டிப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. இது பாலிசி டிப்ளாய்மெண்ட் என்ன, ஒரு என்னது ஆர்கனைசேஷனோட ஒரு மெயின் கோல் என்ன அப்படிங்கறது நம்ம என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட என்னது ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். எலிமினேட் மிஸ் அலைன்மெண்ட் பிட்வீன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எக்ஸிகியூஷன், இம்ப்ரூவிங் ரிசல்ட். ஒரு டாப் மேனேஜ்மெண்டோட ஸ்ட்ராட்டஜி பிளஸ் கோல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிசல்ட் கொண்டு வரலாம். இப்போ அது நம்ம தெரியல அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு ரிசல்ட் கொண்டு வர முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜிடோகா. ஜிடோகாவும் ஒன் ஆஃப் த வெரி குட் டூல். ஜிடோகா ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஆட்டோமேஷன் வந்து செப்பரேட் ஹியூமன் டாஸ்க் ஃபார் மெஷின் ஒர்க் அண்ட் டிடெக்டிங் எரர் இயர்லி. ஏன்னா ஒரு சில இந்த டாஸ்க் எல்லாம் நம்ம ஆட்டோமேஷன் பண்ண முடியாது. ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஹியூமன் எரரை ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும்னா வந்து சால்வ் பண்ண முடியும், அதாவது கண்டுபிடிக்க முடியும், ஹியூமன் எரர் வராம தடுக்கலாம். பிளஸ் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே ஈஸியா அதை என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிச்சு நமக்கு வந்து சொல்லும். எப்போ ஆட்டோமேஷன் பண்ணி வச்சிருக்கும் போது ரெடியூஸ் லேபர் அண்ட் டிஃபெக்ட் காஸ்ட். டிஃபெக்ட் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம், ஹியூமன் எரரை பத்தி எப்படின்னா ரெடியூஸ் பண்ணலாம். பிளஸ் பத்தி எப்படின்னா ஐடென்டிஃபை குவாலிட்டி இஷ்யூஸ் இயர்லி. ஒரு குவாலிட்டி இஷ்யூவை பத்தி எப்படின்னா இயர்லியா நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜேஇடி. ஜேஇடினா என்ன, ஜஸ்ட் இன் டைம். ஜஸ்ட் இன் டைம்னா என்ன, இது வந்து ஃபுல் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. கஸ்டமரோட நீட் என்னவோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பத்தி எப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது. இங்க பாருங்க, ஃபுல் பேஸ்ட் ப்ரொடக்ஷன் அலைனிங் க்ளோஸ்லி வித் ஆக்சுவல் கஸ்டமர் டிமாண்ட் அண்ட் ஃபோர்காஸ்ட். இப்போ லோவஸ்ட் இன்வென்டரி நீட் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் கேஷ் ஃப்ளோ. கஸ்டமர் நீட் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இன்வென்டரி வந்து பெருசா இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் கெய்சன். கெய்சன் என்ன, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு ஸ்மால் அல்லது இங்க பாருங்க இனிஷியேட்டிவ் சீக்கிங் ஸ்மால் ரெகுலர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ராசஸ். நம்ம இந்த மாதிரி ஸ்மால் அண்ட் ரெகுலரா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னது நம்மளோட ப்ராசஸ்ல எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அல்டிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ரிடக்ஷன் பண்ண முடியும். பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கல்ச்சர் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பில்ட் பண்ண முடியும். இப்ப இங்க பாருங்க கான்பன். கான்பன் என்ன நம்ம சொல்லுவோம், யூசஸ் விஷுவல் சிக்னல் டு கண்ட்ரோல் இன்வென்டரி. இன்வென்டரியை பத்தி எப்படின்னா கண்ட்ரோல் பண்றது சரி. ரீஸ்டாக்கிங் ஒன்லி வென் நெசசரி, எது தேவை அப்படிங்கறத இந்த ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு. பிளஸ் பாத்தி எப்படின்னா கான்பன், அதாவது கார்டு சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிவென்ட் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்வென்டரி வேஸ்ட் வித் டைம்லி ரெப்ளனிஷ்மெண்ட். இப்போ கான்பன் வச்சுக்கோங்களேன், ஒரு இன்புட் வருதா, நம்ம எவ்வளவு தேவைப்படுது அந்த இடத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா பாத்தி எப்ப இன்வென்டரி வேஸ்ட் ஆகாது, ஓவர் ப்ரொடக்ஷன் வேஸ்ட் ஆகாது, எவ்வளவு நீட் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம தெளிவா இருக்கும். அடுத்து கேபிஐ. கேபிஐனா என்ன, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் நம்மளோட இப்ப டெய்லி நம்ம ஒர்க் பண்றோம், டெய்லி நம்மளோட கோல் அப்படிங்கிறது கம்பெனியோட இது டாப் லெவல் ஃபோக்கஸ் அப்ஜெக்டிவோட நம்ம அலைன் ஆயிருக்கோம். அப்படி அலைன் ஆயிருந்துச்சுன்னா நம்ம பண்ற வேலை வந்து அது கம்பெனிக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கு. இப்ப இங்க பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் டூல் அலைனிங் இண்டிவிஜுவல் எஃபர்ட் வித் கம்பெனி டாப் கோல். உங்களோட இண்டிவிஜுவல் எஃபர்ட் வந்து கம்பெனியோட டாப் கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா drives behavior aligned with strategic success through actionable metrics. நீங்க கேபிஐ மூலமா ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களோட கோல் என்ன அப்படிங்கறத உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து வேஸ்ட். வேஸ்ட்னா என்ன, இந்த வேஸ்ட் வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். ஐடென்டிஃபை அண்ட் ரிமூவ்ஸ் எனி ப்ராசஸ். உங்களோட எனி ப்ராசஸ் எந்த ப்ராசஸா இருந்தாலும் அதுல வரக்கூடிய 8 வேஸ்ட், அந்த டிஃபெக்ட், ஓவர் ப்ரொடக்ஷன், வெயிட்டிங், டிரான்ஸ்போர்டேஷன், இன்வென்டரி, மோஷன், எக்ஸஸ் ப்ராசஸிங், இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம எலிமினேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கஸ்டமர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த வேஸ்ட் எல்லாமே பத்தி எப்படின்னா கஸ்டமர் வேல்யூ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. இது வந்து வேஸ்ட் வந்துச்சுன்னா கஸ்டமர் வேல்யூ ரெடியூஸ் பண்ணும். அப்போ வேஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஃபோக்கஸஸ் எஃபர்ட்ஸ் ஆன் வேல்யூ ஆடிங் ஆக்ஷன்ஸ் பை ரிமூவிங் அன்னெசரி டாஸ்க். அன்னெசரி டாஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு பிளஸ் பாத்தி எப்படின்னா வேல்யூ டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்து மெயின் கீ லீன் டூல்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பேர்ல மீட் பண்ணுவோம். பாய்.